மின்மினி 2024ல தமிழ்ல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவி. ஹலிதா ஷமீம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பிரவீன் கிஷோர், கௌரவ் காலே, எஸ்தர் அனி மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஒன்லைன், படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துடைய ஒரே லட்சியம் லடாக் போறதுதான். அப்படியே பைக் ட்ரிப்ல லடாக் போகணும். இவங்க 2 பேரும் இப்படி லடாக் போறதுக்கு இவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தால தான் இவங்க உயிரோடவே இருக்காங்க. அந்த சம்பவத்தின் காரணமா தான் இவங்க எப்படியாவது லடாக் போகணும். அப்படி லடாக் போனாதான் அந்த லட்சியம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்ப இறுதியில இவங்க 2 பேரும் எப்படி லடாக் போனாங்க, அப்படி போகும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது, குறிப்பா அவங்க லைஃப்ல நடந்த அந்த மிகப்பெரிய சம்பவம் என்ன, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் இவங்க லடாக் போகும்போது அந்த போற இடம் இதெல்லாம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. குறிப்பான வச்சு அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபி செம்மையா இருக்கு. உண்மையிலேயே அவர் தாங்க அந்த படத்துல ஹீரோ. அப்படிங்கிற ஆங்கிள் செம்மையா இருக்கு. அந்த லொக்கேஷன்லாம் அப்படியே நாமளே அப்படியே லடாக் போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு இடத்த பார்த்தா அப்படியே குண்டு குழி சாலை, இன்னொரு இடத்த அப்படியே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மலைத்தொடர், இப்படி எல்லாத்து கூடவும் அப்படியே அவங்க பயணிக்கிறாங்க. நம்மளே அப்படியே கூட்டிட்டு போறாங்க. ஆனா லடாக் போற வழிகள், அந்த சாலைகள், அவங்க சந்திக்கிற மக்கள்கள், அவங்க சந்திக்கிற அந்த பிரச்சனை, திடீர்னு பார்த்தா ஒரு குண்டு குழி அந்த ரோடு வரும், திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பரா ஒரு ஜாலியான ஒரு ரோடு வரும். இப்படி அப்படியே விட்டு விட்டு வரும். அப்படி பார்க்கும்போது நம்மளே "டேய் அப்பா லடாக் என்றா இவ்வளோ பயங்கரமான ஒரு இடமா" அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. கதிர் ரகுமான் அவங்களுடைய மியூசிக் செம்மையா இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் ஒரு லொகேஷன் காமிக்கும் போது இன்னொரு லொகேஷனுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரே மாதிரி பிஜிஎம் போட்டா அது நல்லா இருக்காது. அதனால இடத்துக்கு தகுந்தவாறு அவங்களுடைய பிஜிஎம் செம்மையா இருக்கு. படத்துடைய ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாத்த விட அந்த ஹீரோயின் அவங்களுடைய ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் அந்த பள்ளி பருவத்தை காமிப்பாங்க. ஸ்கூல் டேஸ்ல நடக்கிறது அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ் நடக்கிறது, இப்படி எல்லா விதமான ஆங்கிள் இவங்க காமிப்பாங்க. குறிப்பா ஆர்கன் டொனேஷன் பத்தி செம்மையா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இன்றைய அளவுல ஒரு ஆர்கன் டொனேஷனால எத்தனை பேர் உயிர் வாழ்றாங்க, அதனால அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்க லைஃப் என்னவோ மாறுது அப்படிங்கிறத செம்மையா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஆர்கன் டொனேஷன் ஒரு சூப்பரான ஒரு கருத்துக்களை வந்து இந்த இடத்துல டைரக்டர் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஜவு ஓடுது படம். இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரெசிவ் நம்ம பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா இது வழக்கமா சின்ன ஸ்கூல் பசங்க காட்டாங்க அப்படின்ட்டு படம் வந்து ஜவ்வா எடுத்துட்டாங்க. அதே மாதிரி படத்துடைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இல்லை. எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகுது, ஒரு ஃபீல் குட் சூப்பராக கனெக்ட் ஆகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வந்து எடுத்துருக்கலாம். இந்த படத்தில் பெரிய மைனஸ் இல்லை. எனக்கு வந்து பயங்கரமான எமோஷனல் ஹாரர் அட்வென்ச்சர் மூவி இப்படி வேணுங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. ஒரு ஃபீல் குட்டாக ஒரு ரொமான்டிக் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு படம் வேணுங்களுக்கு இந்த படம் 100% ஒருத்தான மூவி. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். மொத்தத்தில் சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் சூப்பரான ஃபீல் குட் மூவி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களிடம் உங்கள் ரிவ்யூ பாருங்க.